வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம் அதையும் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நேத்தே வந்து பிரீமியம் டிகே மார்க்கெட்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு தொடருமான்னா நம்ம போடணும். அதே தான் பண்ணுச்சு. மார்க்கெட் பெருசா மூவ் ஆகல. நம்ம குடுத்துருந்த இந்த எல்லை ஜோன் பிரேக் பண்ணாலும் மேல் நோக்கி போகும். இந்த எல்லை ஜோன் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்ல ஃபால் இருக்கும். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க அதிக வாய்ப்பு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம் நம்ம. இந்த செட்டப் தான் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட பொறுத்தவரை இந்த எல்லை ஜோன் கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் சைட்வேஸ் செட்டப்ல தான் மார்க்கெட் முடிஞ்சது. சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கோம். நம்ம பேங்க் நிஃப்டி தான் சொல்லியிருந்தோம். எல்லை ஜோன பிரேக் பண்ணா தான் மார்க்கெட்ல அப் சைடு எதிர்பார்க்கலாம். இத பிரேக் பண்ணா மார்க்கெட்ல ஃபால் இருக்கும். பெருசா ஃபால் இருக்காதுன்னு சொன்னோம். இந்த பிரேக் ஆனது எங்கேருந்து மார்க்கெட் கேப்ப பண்ணுச்சு இந்த இடத்துக்கு வருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா மார்க்கெட்ட பொறுத்தளவு பார்த்தோம்னா, இந்த 2 ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து ஃபுல் சைட்வேஸ் செட்டப்ல தான் பேங்க் நிஃப்டியுமே முடிஞ்சுது. ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இல்ல. நம்ம நேத்தே எதிர்பார்த்தது தான் பெருசா மார்க்கெட் போக வாய்ப்பு இல்லன்னு எதிர்பார்த்தோம். அதே தான் நடந்துச்சு. சரி ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சிருக்கேன். சென்செக்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து எல்லோ ஜோன பிரேக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் உள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளியரான சைட்வேஸ் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த 1 மணிக்கு பிறகு ஒரு சின்ன புல் பேக் குடுத்துச்சு. ஒண்ணும் பெருசா குடுக்கல. திருப்பி அதே இடத்துல முடிச்சுட்டாய்ங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப்பும் இல்ல. ஒரு புல்லிஷ் கேண்டில் செட்டப்ல தான் போட்டு முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இப்போ இந்த கேண்டில் லோங்கிறது சப்போர்ட்டா இருக்கும். இருந்தாலும் இங்க ஸ்ட்ராங் சப்போர்ட்னு அடுத்த சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா, இந்த கிரீன் கேண்டில் லோ தான் நமக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும். இந்த ஹைக்கு மேல இல்ல இந்த ஹை இந்த ரேஞ்சுக்குள்ள தான் பக்கத்துல தான் இருக்கு. இதுதான் அடுத்த சப்போர்ட் லெவலா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சப்போர்ட்ல விட்டு பிரேக் பண்ணா அடுத்த ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில தொட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இல்ல ஓப்பனிங்ல டே ஹைய பிரேக் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் வந்து அப் சைடு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா இந்த ஹைய பிரேக் பண்ணா அடுத்து பெருசா போகும். நாளைய மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ஹைய பிரேக் பண்ணதுல ஒரு சின்ன இந்த ரேஞ்ச் அது இந்த இந்த ரெட் கேண்டில்ல ஒரு பாடியில ஒரு 50% மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. நம்ம 15 மினிட்ஸ்ல பார்ப்போம். அடுத்த லெவல்ஸ் என்ன மாரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா இன்னைக்கு போன ஹை தான். 25,818 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 25,899 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். தேர்ட பொறுத்தளவுக்கு 26,060 அப்படி 61 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா, இன்னைக்கு போன ரீசென்ட்டா போன ஒரு சிங்கிள் லோ தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். 25,685 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட். செகண்ட பொறுத்தளவுக்கு இன்னைக்கு போன லோ தான். 25,563 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டா இருக்கும். தேர்ட பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா, நம்ம இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா 25,458 இதுக்கு கீழ. சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, நாளைய மார்க்கெட்டுங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். கீ லெவலா இருக்கும். இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போதெல்லாம் மார்க்கெட்ல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணும்போதெல்லாம் மார்க்கெட்ல ஃபால் இருக்கும். இது ஒண்ணு இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்போர்ட் இல்லன்னா இந்த தேர்ட் சப்போர்ட்ல சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபால்னா ரொம்ப கீழ போறதுக்கு வாய்ப்பு இல்ல. நாளைய மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ்ங்கிறது ஒரு ஃபால் தான். அதுபடி பார்த்தோம்னா, இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வீக்ன்னு எடுத்துக்கலாம். அப்படி வச்சுப்போம். ஆனா மார்க்கெட் வந்து புல்லிஷ் செட்டப்ல இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் மார்க்கெட் வீக்ன்னு எடுத்துக்கலாம். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மேல பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்ல நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். சரி ஓகே. நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இந்த பிரேக் ஆன இடத்த தான் நேத்து இது பண்ணிட்டாங்க. இந்த ரெட் கேண்டோட லோவ பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட்ல நம்ம வந்து அடுத்து புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இந்த ரெட் நேத்தோட லோ. அத பிரேக் பண்ணோம்னா மார்க்கெட் திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த கேப் ஃபில்லிங் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா இருக்க செட்டப் பார்த்தா இந்த ஸ்பின்னிங் டாப் ஹைய பிரேக் பண்ணி மேல் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கிற செட்டப் தான் டே கேண்டில் செட்டப்பும் இருக்கு. இல்லன்னா இந்த ஹை கிட்டத்தட்ட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நான் இன்னையோட ஹைக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் அத பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. 15 மினிட்ஸ்ல பார்ப்போம் லெவல்ஸ்லாம் என்ன மாரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா, இன்னைக்கு போன ஹைக்கு கொஞ்சம் மேல நம்ம டே கேண்டில்ல காட்டியிருந்தோம்ல அந்த ஆல் டைம் ஹை பழைய ஆல் டைம் ஹை 60,437 அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 60,750 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட பொறுத்தளவு இந்த ரவுண்ட் ஃபிகர் இந்த செட்டப் தான். எனக்கு செட்டப்பே இல்ல. 61,000 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும்.
சப்போர்ட்ன்னு எடுத்துட்டோம்னா, இன்னைக்கு போன ரீசென்ட்டா போன ஒரு சிங்கிள் லோ தான். 60,102 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா இருக்கும். 59,891 அப்படிங்கிறது வந்து நம்ம டேவோட இன்னைக்கு டேவோட லோ. அதான் இந்த ஃபர்ஸ்ட்டு செகண்ட் சப்போர்ட்டா இருக்கும். தேர்ட பொறுத்தளவுக்கு ஒரு ரீசென்ட்டான போன ஒரு ஸ்விங் ஹையோட ஒரு பிரேக் அவுட் ஏரியா. அது வந்து 59,564. சரி என்ன மாரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்ல இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட பிரேக் பண்ணாம இந்த சப்போர்ட்லேயே சப்போர்ட் எடுத்து ஃபர்ஸ்ட்டு இந்த பிரேக் பண்ண பட்சத்தில நம்ம மார்க்கெட்ல நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அதுக்கான செட்டப் இந்த இடத்துல இருக்கு. ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட பிரேக் பண்ணோம்னா, டே லோ வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காவே எடுத்துக்கலாம். இந்த டே லோவ பிரேக் பண்ணாங்கன்னா கேண்டில் வந்து ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட்டுருக்காங்க. இந்த லோவ பிரேக் பண்ணா அடுத்து ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். அது இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். அதையும் பிரேக் பண்ணாலும் நம்ம வந்து எப்போ அந்த கேப் அப் ஆகுறதுக்கு முன்னாடி டே கேண்டில் ரேஞ்சில அந்த லோ வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் புல்லிஷ் செட்டப்ல தான் இருக்கு கிட்டத்தட்ட. அதனால இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ல இல்ல ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட 5 மினிட்ஸ் உடைக்காம விக் வச்சுட்டு கூட மார்க்கெட் வந்து அப் சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ரேஸ்ல பிரேக் பண்ணிட்டாலும் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ரேஸ்ல பிரேக் பண்ணிட்டு கீழ வந்தா கூட மேல போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மேல பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு சைட்வேஸ் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது. அப்படி இல்ல இந்த ஃபர்ஸ்ட் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லெவல்ல பிரேக் பண்ணா தான் மேல போ முடியும் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு. அந்த மாரி செட்டப்ல தான் நிஃப்டியும் இருக்கு. பேங்க் நிஃப்டி அந்த மாரி தான் இருக்கு. நம்ம சென்செக்ஸ்ல பார்த்தோம்னா, அத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்ன மாரி செட்டப்ல இருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்செக்ஸும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, ஆ நிஃப்டி ஒரு புல்லிஷ் செட்டப்ல இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி மட்டும் தான் ஸ்பின்னிங் டாப் செட்டப்ல போட்டிருந்தான். இவன் ஒரு புல்லிங்ஸ் கேண்டில் தான் போட்டிருக்காங்க. இந்த ஹைய பிரேக் பண்ண பட்சத்தில அடுத்து ஒரு மூவ் இருக்கும். அது எந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த கேண்டலோட 50% பாடி கேண்டில் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டே படி. சரி ஓகே. அது 50 மினிட்ஸ்ல பார்ப்போம். இந்த லெவல்ஸ்லாம் என்ன மாரி இருக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 84,121 அப்படிங்கிற நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதான் டே ஹைக்கு மேல உள்ள ஒரு ஹை. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 84,400 அப்படிங்கிறது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். தேர்ட பார்த்தா 84,774. சரி ஓகே. சப்போர்ட்ன்னு எடுத்துட்டோம்னா, இன்னைக்கு போன ரீசென்ட்டான ஒரு லோ தான். 83,510 அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு டேவோட லோ தான் நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டா இருக்கும். 83,119 அப்படிங்கிறது. தேர்ட பொறுத்தளவுக்கு 82,780 அப்படிங்கிறது வந்து ரீசென்ட்டா போன ஒரு ஸ்விங் ஹை சொல்லியிருப்போம். அத பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் போயிருந்துச்சு. அந்த இடத்த தான் நம்ம வந்து தேர்ட் சப்போர்ட்டா போட்டிருக்கோம். சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட பிரேக் பண்ணாம மார்க்கெட் வந்து ஆனா இதில வந்து பேங்க் நிஃப்டில வந்து ஃபர்ஸ்ட்டு ரெஸ்ட்ன்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் செகண்ட் ரெஸ்ட் பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட்ல நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அந்த மாரி செட்டப் தான் இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாளைய மார்க்கெட் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் வந்து கீழ லெவலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.